ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருச்சி எம்எம் நகரில், அதாவது வயலூர் ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க எம்எம் நகரில் ஜி பப்ளிக் ஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்க சைட்டை தான் பார்க்க போகிறோம். 2 ஹவுஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஹவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பட்ஜெட்டில் தான் பண்ணியிருக்கோம். அந்த சைட்டோட டீட்டெயில்ஸை வாங்க நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியாவை பார்க்க போகிறோம். பார்க்கிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 9க்கு 16 சைஸில் பார்க்கிங் இருக்குது. தாராளமாக கார் நிப்பாட்டலாம். பார்க்கிங் ஏரியாலேயே உங்களுக்கு சம் டேங்க் வந்துருக்கு. சம் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 8000 லிட்டரு கவர் ஆகிற மாதிரி சம் டேங்க் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். டிவிசி கம்போர்ட்டில் 3 ஃபேஸ் மோட்டர் ஒன்று, 3 ஃபேஸ் இபி ஒன்று இருக்குது, சிங்கிள் ஃபேஸ் இபி ஒன்று இருக்குது. ஏன்னா மேலே ஒரு வீடு இருக்கிறதால தனியாக சிங்கிள் ஃபேஸ் அவைலபிளாக இருக்குது. 3 ஃபேஸ் தனியாக கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 14க்கு 15 இந்த ஆள் சைஸு. ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணுற டிவி பேனல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி கபோர்டோட டிவி பேனல் யூனிட் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வால் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூவி மார்பிள் சீட் பண்ணியிருக்கோம். இது எங்கேருந்து வந்ததுன்னா ராஜஸ்தானில் தான் ஆர்டர் பண்ணி வந்திருக்கு. அதனால உங்களுக்கு குவாலிட்டி வைஸும் லைஃப் டைம் வைஸும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி கொடுக்கும். அதனால தான் நாங்கள் ராஜஸ்தானில் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் செமி ஃபர்னிச்சர் சுற்றி ஃபுல்லாகவே நாங்கள் லைட் இன்கம் பண்ணிடுவோம். எதுக்காகனா அந்த வியூ உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த ஒரு இதுக்காக இந்த பாத்ரூம் டோர் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா WPC டோர் போட்டிருக்கோம். எதனால் WPC டோர் போட்டோம்னா இது இந்த வால் வந்து ஏரியாவில் ஃபுல்லாக கவர் ஆகணும், இடன் டோர் மாதிரி தெரியணுன்ற ரீசனுக்காக நாங்கள் வந்து WPC டோர் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டைப் விண்டோ தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. அதாவது கீழே வந்து ஒரு 1.5 அடியிலேருந்தே உங்களுக்கு விண்டோ ஸ்டார்ட் ஆகிடும். மோஸ்ட்லி நம்ம சைட்டில் எல்லா சைட்லுமே இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எதனால் இப்படி பண்ணுறோன்னா ஒரு கவர் லுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட்ஸ் டைப் பண்ணுறது இன்னும் உங்களுக்கு பார்க்க லுக்காக இருக்கும். இந்த விண்டோ பாருங்களேன், உங்களுக்கு பார்க்கவே லுக்காக இருக்குல்ல. எல்லாமே டீக்கில் தான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 16 சைஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெட்ரூம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கபோர்டு ஒரு பிவிசினால உங்களுக்கு பண்ணியிருக்கு. கபோர்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே பண்ணியிருக்கு. 2 விண்டோ இருக்குது. 2 விண்டோவுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஆஸ் பர் நான் என்ன ஆளுக்கு சொல்லியிருந்தேனோ அதே தான் இதுலையும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்ஸ் விண்டோ தான், இதுவும் டீ கூட்டு தான். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பாருங்களேன் கிளாஸ் ஏரியா தான் இருக்கும். உங்களுக்கு ஷவர் ஜெல் ஏரியா தான், ஹேண்ட் ஷவர் வேறு இருக்குது, மேலே டாப்பில் டவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா சர்வீஸுமே பாருங்களேன் எல்லாமே கோல்டு பெயிண்டிங் ஊட்டி நாங்கள் ஹை குவாலிட்டியாக தான் பண்ணிப்போம். எதுவுமே லோ குவாலிட்டியே இல்லை. இது மட்டும் ஈவனாக இருக்குன்றதுக்காக இது மட்டும் பிவிசி டோர் போட்டுருவோம். எதனாலனா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே இந்த கபோர்டு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஈவனாக இருக்கும் ஒரே கலர்லேயே. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை நாங்கள் பிவிசி டோராக போட்டுருக்கோம். டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளோரிங்க்கு என்ன டைல் போட்டோமோ அதே தான். ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டைல்லாம் இல்லை, எல்லாமே 5க்கு 2.25 டைல். அதை சேம் அப்பியரன்ஸ் கொடுக்கணுன்றதுனால பாத்ரூமுக்கும் அதே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா செகண்டரி பெட்ரூம் பார்க்க போறோம். இந்த வீட்டில் செகண்டரி பெட்ரூம்னா என்னன்னா நார்த் ஈஸ்ட் மூலையில் அமைஞ்சிருக்க, அதாவது வடகிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்க பெட்ரூம். இந்த பெட்ரூமை நம்ம என்ன சொல்லுவோம்னா சில்ட்ரன்ஸ் பெட்ரூம்னு சொல்லுவோம். ஏன் சொல்றோம்னா நார்த் ஈஸ்ட் மூலையில தான் நமக்கு பாசிட்டிவ் வைப் வரும். அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் காற்று, நல்ல விஷயம் காற்று வரும். அதனால வந்து சில்ட்ரன்ஸ் பெட்ரூம்னு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா படிக்கிற குழந்தை யூஸ் பண்ணுறதுனால இதோட வாஸ்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 16 இருக்குது பெட்ரூமோட சைஸ். சேம் நம்ம அந்த பெட்ரூம் நம்ம மாஸ்டர் பெட்ரூம் என்ன சொன்னோமோ அதே பெட்ரூம் சைஸ் தான் இந்த பெட்ரூமுக்கும். பட் போர் மட்டும் இன்பில்ட் தான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். வேற வழி இல்லாதால இந்த மூலையில தான் போர் போடணுன்றதுக்காக இந்த மூலையில நாங்கள் போர் போட்டிருக்கோம். இதனால உங்களுக்கு எந்த ஒரு டேஞ்சர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு டேஞ்சரும் இல்லை, எந்த நெகட்டிவ் அட்வான்டேஜும் இல்லை. ஏன்னா சப்மர்சிபிள் மோட்டர் தான் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த சவுண்ட் வராது, அந்த அதிர்வும் நிறைய வராது. மற்ற மோட்டரை கம்பேர் பண்ணுறப்ப அந்த அதிர்வுகள் மிக மிகவும் குறைவு. இந்த பெட்ரூம்லையும் நம்ம அதே சொன்ன இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கபோர்டும் லாஸ்ட்டாக என்ன சொன்னோமோ அந்த பிவிசி கபோர்டு தான் ஃபுல்லாகவே மேலேயும் பண்ணியிருக்கோம். லிண்டலுக்கு மேலேயும் ஷோகேஸ் கபோர்டுக்கும் அதே தான் பண்ணியிருக்கோம் வார்ட்ரோப். அது மட்டும் இல்லாமல் வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபால் சீலிங் தான் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையும் இன்க்ளூடிங் பார்க்கிங் ஏரியாலையும் உங்களுக்கு ஃபால் சீலிங் இருக்கும். அப்படியே மேலே காட்டுங்கன்னா மேலே அப்படியே உங்களுக்கு வியூ காட்டுங்க. பார்த்தீங்களா, இதுதான் வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபால் சீலிங் தான் இருக்கும். வீடு ஃபுல்லாகவே கபோர்டு ஃபர்னிச்சர் பண்ணியிருக்கோம். நல்ல இடம், நல்லா ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ஒரு வாட்டி வந்து பாருங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா செகண்டரியாக கிச்சன். இந்த வீட்டோட கிச்சனை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 7க்கு 11 சைஸில் கிச்சன் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சன் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வாங்க, இந்த மூலையில் இருந்து போங்க, இந்த மூலையிலேருந்து பேசணும். இந்த மூலையில் அதாவது சின்ன டப்பா நம்ம வைக்கிறது கபோர்டாக நம்ம பண்ணுவோம். பட் ஆனால் நாங்கள் வந்து பிவிசி கபோர்டாகவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் சின்ன மிளகா டப்பா, மிளகுத்தூள் டப்பா, மிளகு காரம், இந்த சின்ன மல்லித்தூள் டப்பா இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு உண்டான ஃபர்னிச்சர் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு குவாலிட்டி வைஸும் சரி மற்ற வைஸும் சரி. இங்கே பாருங்க
பிவிசி கபோர்டு தாங்காதும்பாங்க. ப்ராப்பராக பண்ணியிருக்கோம், எதுவுமே உங்களுக்கு ஆகாது. எல்லா இடத்துலையுமே பாருங்க ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். கீழேயும் தட்டுறேன், சைட்லையும் தட்டுறேன், எந்த வளையுமே இல்லை. பிவிசி கபோர்டுனா வளையும், கொஞ்ச நாள் வளைஞ்சிரும்பாங்க, அப்படி இல்லை. டபுள் டோர் ஃப்ரேமில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த வளைவோ அந்த இதுவோ வெயிட் தாங்காமல் இருக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. கிரானைட்டில் சிங்க் டேபிள் மோசிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆஸ் யூஸ்வல் எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான், அதை நான் மறக்கவே இல்லை. இந்த விண்டோ ஏன் சின்ன விண்டோ இருக்குது அப்படின்றத கிச்சனுன்றதால நம்ம கீழே இருந்து கொடுக்க முடியாது. அந்த பர்பஸ்க்காக 3க்கு 4 விண்டோ நம்ம கொடுத்துருப்போம். ஏசி பாயிண்ட் எல்லா பெட்ரூம்லையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஓ பாயிண்ட்டு இங்கே இருக்குது. கிச்சனில் இங்கே ஆர்ஓ பாயிண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஸ்பேஸிங்க்கு உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வாங்க, இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அது ஒரு ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வாஷ் ஏரியா மாதிரி நீங்கள் வாஷ் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். மேலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது வாஷிங் மிஷின் ஏரியா, நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏன்னா ஹாலில் இருக்க மெயின் டோர் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் வுட் பண்ணி வார்னிஷ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஹாலில் டீக் வுட்டில் ஃபுல்லாகவே இந்த டோர் டீக் வுட் தான். மேலே வந்து ஒரு ரூமு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் இருக்குது, சின்னதாக ஒரு ஹால் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேலே வந்து ஒரு சின்ன ஹால் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். கீழே என்ன சைஸ் பெட்ரூம் இருக்கோ அந்த சைஸுக்கும் ஒரு பெரிய கிச்சனும் ஒரு பாத்ரூமும் இருக்குது. எதுக்காக நம்ம இந்த சின்னதாக ஒரு ஹால், சின்னதாக ஒரு பெட்ரூமும் ஒரு கிச்சனும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிளைண்ட் வந்து மேலே ஒரு பெட்ரூமோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3 BHK ஹவுஸாக இருக்கட்டும், எலிவேஷனும் வந்துடும் சொன்னாங்க. பட் ஆனால் இங்கே லேண்ட் வேல்யூ நியர்லி 30 lakhs வருது. நான் சொன்ன மாதிரி இந்த 30 lakhs நம்ம ஒபே பண்ணிக்கிறோம்னா கிளைண்ட் வந்து 3 BHK ஹவுஸ் மட்டும் கொடுத்துட்டோம்னா மேலே ஏறி பார்த்துட்டு வந்துட்டு எங்கள் பட்ஜெட்டுக்கு வந்து இது ஒர்த்தா இல்லை, நாங்கள் ஏன் இவ்வளோ போட்டு வாங்கணும் அப்படின்ற கேள்விகள் எழுப்படும். அவங்களுக்கு பட்ஜெட் வைஸ் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் சின்னதாக ஒரு ஹால் வந்திருக்கும், ஒரு கிச்சன் வந்திருக்கு. எதுக்காக இந்த கிச்சனு இந்த ஹால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து கீழ் வீடு எனக்கு போதும், நான் மேலே வந்து ரெண்டல் போகிறேன், இல்லை கீழே ரெண்டல் போகிறேன், மேலே ரெண்டல் போகிறேன் அப்படின்னா மேலே தனியாக ஒரு ரெண்டல் விட்டுக்கலாம். சப்போஸ் நியூலி கப்பிள் மேரேஜ் வந்தாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கறது ஒரு 1 BHK ஹவுஸ் தான். கீழே இருக்க பெட்ரூம் சைஸ் தான் இங்கேயுமே இருக்குது. ஒரு ஹால் இருக்குது, ஒரு பாத்ரூம் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வாடகை விடலாம். இல்லையா நான் வந்து தனியாக ஒர்க் பண்ணுறேன், தனியாக கம்பெனி நடத்துகிறேன், ஒரு ஐடி கம்பெனி நடத்துகிறேன், இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் பர்பஸாக கூட நீங்கள் மேலே தனியாக வச்சுக்கலாம். அதாவது கீழே தனியாக வீடாகும், ஸ்டார்கேஸ் வந்து வெளியில் தான் இருக்குது, அதாவது பார்க்கிங்கில் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஆஃபீஸாக ரன் பண்ணுறது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு ஹால் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது, ஒரு டாய்லெட் இருக்குது. ஸோ அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எங்கே இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்க பெட்ரூம் தான் இருக்கும். அதாவது கீழே என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே அப்படியே இந்த பெட்ரூம் இருக்குது. ஆனால் பட் விண்டோ வந்து அதே இடத்துல தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு கபோர்ட் மட்டும் தான் இந்த இடத்துல மாறும். ஏன்னா இந்த இடத்துல டாய்லெட் அங்கே இல்லை, அதனால் நாங்கள் இங்கே போட்டுவிட்ட கபோர்டு லாஸ்ட்டோம். இதுவும் பிவிசி கபோர்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுவும் உங்களுக்கு அதே ஃப்ரண்ட் சைட் தான், இதுவும் டீ கூட்டு தான். இன்னொன்று சொல்ல மறந்துட்ட கீழே முக்கியமான விஷயம் என்னென்னா ஏசி பாயிண்ட்டை நாங்கள் இங்கேயே வச்சுருக்கோம். எதுக்காக இங்கே வச்சுருக்கோம்னா பெட்டுக்கு நேராகவே உங்களுக்கு ஏசி பாயிண்ட் இருக்குது. சப்போஸ் நீங்கள் மற்ற வீட்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்துல ஒரு 5 அடியிலோ 7 அடியிலே இருக்கும். நீங்கள் தூக்கத்தில் ரொம்ப குளிராக இருக்குது, இல்லை எனக்கு ஏசி வேணாம் நீங்கள் நினச்சி ஆஃப் பண்ண போனீங்கன்னா நீங்கள் தூக்கத்தில் எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப வந்து படுக்கணும். பட் ஆனால் இங்கே பெட்டுக்கு கீழேயே இருக்குது. சிலர் வந்து கேள்விகள் கேட்கலாம், குழந்தைங்க இருக்கும் டச் பண்ணி எதாவது எட்டடிச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, சாக்கடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா இஎல்சிபி ஆர்எல்சிபின்னு ஒரு இது இருக்குது, ஒரு டிப் பாயிண்ட். அந்த ட்ரிப்பர் நம்ம யூஸ் பண்ணோம்னா எங்கேயாவது ஒரு லைட்டாக உங்களுக்கு எத்தனை கீழே ட்ரிப்பர் இறங்கிடும், கரண்ட் ஆஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் இதனால் உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜுங்கிறதே ஒரு சின்ன விஷயம் கூட இல்லை. எல்லாமே நம்ம ப்ராப்பராக தான் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடை வந்து பாருங்கள், உங்களுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது கிச்சனுக்கு தான் வந்திருக்கும். என்னடா இந்த கிச்சன் அதை விட பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்வி இருக்கலாம். கீழே வந்து நீளம் வந்து 11 அடியும் அகலம் 7 அடி இருக்குது. இங்கே அகலம் 11 அடியும் நீளம் 7 அடி இருக்கிறதால உங்களுக்கு இது பெருசாக தெரியல. ஆக மொத்தம் 2 கிச்சனும் ஒரே சைஸ் தான். இங்கே என்ன பர்பஸ்னா பாத்ரூம் எனக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இருக்குது, வெளியில் ஒரு பாத்ரூம் இருக்கிறதால ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் வந்துருக்குது. பார்க்காதனால இது ஒரு ரிச்சஸ்ட் கிச்சனாக உங்களுக்கு பார்க்க தெரியும். கீழே இருந்த மாதிரி அதே தான் மல்லித்தூள் மிளகாத்தூள் போகிறதுக்கு தனித்தனியாக கபோர்டு இருக்குது. கீழேயும் நீங்கள் எதாவது பாத்திரம் தனியாக அடிச்சுக்கலாம்னா அதுக்கும் கபோர்டு ஃபுல்லாகவே இருக்குது. சிலிண்டர் பாயிண்ட்டுக்கும் தனியாக கபோர்டு போட்டிருக்கோம், சிங்குக்கும் தனியாக கபோர்டு போட்டிருக்கோம். கீழே சொன்ன மாதிரி அதுதான் ஃபுல்லாகவே கிரானைட் டேபிள் தான். இது ஆஸ் யூஷுவல் எல்லா வீட்லேயும் பண்ணுறது தான் உங்களுக்கு. பின்னாடி ஒரு பாத்ரூம் இருக்குது, காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூமில் மட்டும்தான் இது வாங்க, இந்த பாத்ரூமில் மட்டும்தான் இந்தியன் டாய்லெட் வச்சுருக்கோம். இது எல்லாமே கீழே இருக்க 2 டாய்லெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான். இப்போ நம்ம வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கீழே நம்ம வீடு பார்த்த ஆல்ஃப் ஆஃப் த ஏரியாவில் ஒரு ஃபுல்லாகவே வந்து பால்கனி ஏரியா மாதிரி
இந்த மொட்டை மாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கூலிங் டைல் தான் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி கூலிங் டைல் தான். இதனால் உங்களுக்கு கீழே லீக்கேஜ்ன்ற வார்த்தைக்கு இடம் இல்லை, கீழே ஹீட் ஆகுது அப்படின்ற வார்த்தைக்கு இல்லை. ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மதியம் டைமுக்கு இங்கே வாங்க, வந்து இந்த வீட்டை பாருங்கள். கீழே எந்த ஃபேனுமே போடல, எல்லா விண்டோவும் க்ளோஸ்லேயே தான் இருக்குது, திறக்கவும் இல்லை. நீங்களே வீடியோவில் பார்த்துக்க. ஏதாவது ஹீட் இறங்க தான் நீங்கள் பாருங்கள், எந்த ஹீட்டுமே இறங்காது. மேலே ஏறதுக்கு தனியாக ஸ்டேர் கேஸ் விட்ருக்கோம் ஸ்டீலில். நீங்கள் மேலேயும் கூலிங் டைல் வச்சுருக்கோம். அப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் ரெடியூஸ் அதிகமாக தான் இருக்கும். இதனால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஏசி பிளாக் அண்ட் இன்டர்லாக் பிளாக்ல தான் பண்ணியிருக்கோம். இதனால் உங்களுக்கு என்னன்னா பட்ஜெட் வைஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக நல்ல சாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரிக்கை கம்பேர் பண்ணும்போது ஹை ரெசல்யூஷனும் ஹை ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பயப்படவே தேவையில்லை. பைல் தான் போட்டிருக்கோம், எல்லாம் சுற்றி பில்லர் இருக்குது. நீங்களே பாருங்கள், நல்லா ஸ்ட்ரென்த்தாக பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரக்சரல் அட்வைஸ் படி. நீங்கள் ஃப்ளோர் இன்னும் 2 ஃப்ளோர் ஏற்றணுன்னா கூட ஏற்றலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணி இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த வீட்டை வந்து பாருங்கள். இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 74 lakhs சொல்லியிருக்காங்க. வந்து அது நேரில் வந்து நம்ம என்னென்னு பேசிக்கலாம். ஆனால் ரொம்ப ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளே இந்த பில்டிங் இருந்து பண்ணதால் நமக்கு என்ன பட்ஜெட்டு என்ன காஸ்ட்டுன்னு நமக்கு தெரியும். ஸோ ஒன்ஸ் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட தாராளமாக செட்டிங் உட்காந்து பேசலாம்.